இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் எங்க வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங் வழங்கும் மகாலட்சுமி நகர் தான் கைஸ் வந்திருக்கோம். நம்ம வீடியோல பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு சைட்னே சொல்லலாம். பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். ஆவடி இன்னைக்கு எப்படி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு? கண்டிப்பா கார்பரேஷன் லிமிட்ல வந்ததுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமா டெவலப் பண்ணுது. 3 acres ஓகே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் டி லிமிட்ல இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ரோடு பாத்தீங்கன்னா பஸ் ரூட் அது. ஓகே எவ்ரி 15 minutes பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா போனோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesல பூந்தமல்லி மெட்ரோக்கே போயிடலாம். வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்கு, எவர்வின் ஸ்கூல்ஸ் இருக்கு, டைடல் பார்க். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes பெரிய ஒரு அட்வான்டேஜ். 10 lakhsல சிட்டி உள்ள ஆன் ரோடு பஸ் ரூட்ல இருக்கிற நம்ம மகாலட்சுமி நகர்ல ஒரு பிளாட் வாங்கலாம். டிமார்ட்டா இருக்கட்டும், ஈவன் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாமே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை விட்டுறாதீங்க. சின்ன அமௌண்ட் பண்ணிட்டு அதுல பெரிய ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? வீடு கட்டி ஒரு ரெண்டல் இன்கம்க்கு ஒரு இமீடியட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசை 2 வருஷத்துல 3 வருஷத்துல தாராளமா அதோட சேர்த்து பொண்ணு கொடுக்கலாம். கோல்டு கொடுக்குறேன். 25 கிராம் கோல்டு நம்ம ஃப்ரீயா. அப்படியே 25 கிராம் போயிட்டு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அன்ருட்டி சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட், ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கும்னு சொல்லலாம். எங்க வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங் வழங்கும் மகாலட்சுமி நகர் தான் கைஸ் வந்திருக்கோம். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆவடி மெயின்ல இருந்து தான் சொல்லணும். ஆவடியில இருந்து நம்ம டைல் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes டிரைவ்லயும், பூந்தமல்லி மெட்ரோல இருந்து ஜஸ்ட் 15 minutes டிரைவ்ல தான் நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு சைட்னே சொல்லலாம். ஆவடியில ஆன் ரோடு சைட்டு இவ்வளோ ஒரு லோக்காலிட்டியில சூப்பரான ஒரு ப்ரைஸ்ல சூப்பரான ஒரு கம்பெனியில் வந்து கொடுக்க போறாங்க. அக்கார்ட் ஹவுசிங் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் ஒரு சைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு வீடியோக்குமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பூந்தமல்லி மெட்ரோலேருந்து 3 to 20 minutes டிரைவ்லையும் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ தான் சொல்லலாம். வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ்மே கொடுக்க போறாங்க. அது என்ன கொடுக்க போறாங்க, ஏது கொடுக்க போறாங்கன்றத வீடியோல போய் கேட்டுக்கலாம். வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு உங்களோட நேம், கம்பெனி நேம், இப்போ கரண்டா என்ன சைட்ல வந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்குன்றத டீடைலா சொல்லுங்க. கண்டிப்பா. வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். பிரதர், இது நம்ம சிட்டில சிட்டி உள்ள டெவலப் பண்ணியிருக்கேன் ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் கார்பரேஷன் லிமிட் உள்ள. ஓகே, கார்பரேஷன் லிமிட் குள்ளே. ஆவடி எல்லாருக்கும் தெரியும். ஆவடி இன்னைக்கு எப்படி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு? கண்டிப்பா. கார்பரேஷன் லிமிட்ல வந்ததுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஒரு டி நகர் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களோ, இந்த சைடு டி நகர் வந்து ஆவடியா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மட்டும் கிடையாது, அண்ணா நகர், இப்ப அண்ணா நகர் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. புரசவாக்கம், இப்ப இங்கெல்லாம் இருக்கிற இந்த டி நகரா இருக்கட்டும், புரசவாக்கமா இருக்கட்டும், அண்ணா நகரா இருக்கட்டும், ஸோ இங்க இருக்கிற எல்லா பிராண்ட் ஷோரூம்ஸா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ரோடு கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், இது எல்லா லொகாலிட்டியில ஆவடியில வந்துருச்சு. ஓகே சார், இந்த சைட்டை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். இப்ப கரண்டா நம்ம எந்த சைட்ல இருக்கோம், இந்த சைட்டோட நேம் எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ மகாலட்சுமி நகர், நம்ம ப்ராஜெக்டோட பேர் வந்து மகாலட்சுமி நகர்னு சொல்லிட்டு ஒரு மங்களகரமான ஒரு ப்ராஜெக்ட். அதாவது ஒரு 3 acres கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நம்ம அம்யூனிட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 80% வரைக்கும் பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். 20% அமௌண்ட் இருந்தா மட்டும், 20% அமௌண்ட் இருந்தா போதும். அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட்க்கும். ஃப்ரண்ட்ல கிராண்ட் ஆஃப் ஹவுஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 40 feet 30 feet ரோட்ஸ். 40 feet ரோட்ஸ். அதாவது 40 அடி. அதாவது இந்த சரௌண்டிங்ல எந்த லேஅவுட்லயுமே மிக பிரமாண்டமா 40 அடி ரோடு. ப்ராஜெக்ட் டெவலப் ஆகணும்னா ரோட்ஸ் நல்ல அந்த எலிவேட்டட் ரோட்ஸ் இருந்தா தான் நல்லா டெவலப் ஆகும். கண்டிப்பா 30 feet ரோட்ஸ். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துருச்சு. ஆமா, நைட் 2 மணிக்கு வந்தாலும் நல்ல ஜொலிப்பா இருக்கும். ஒரு சைட்ல என்னென்னலாம் நம்ம எதிர்பார்ப்போமோ, ஒரு அம்யூனிட்டிஸ் எதிர்பார்ப்போமோ, அது வந்து நம்ம வந்து ஃபில்ஃபில்லா கொடுக்கணும். கண்டிப்பா. அதாவது என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் அம்யூனிட்டிஸோ, ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே சார், முக்கியமா ஒரு சைட்டு பாக்குறாங்கன்னா மக்கள் வந்து கனெக்டிவிட்டி தான் சார் பார்ப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் சார்? கண்டிப்பா பிரதர். அதாவது ஒரு சைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது கனெக்டிவிட்டி. பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ இருக்கிற இந்த அப்ரோச் ரோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் அது. எவ்ரி 15 minutes
பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். சூப்பர். அதுவும் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதுவும் நம்ம சைட் வந்து ஒரு ஆன் ரோட் சைட். அது ஒரு இன்னொரு ஆட் ஆன். ஆமா, ஆன் ரோட் சைட் பஸ் ரூட் இது. ஓகே, சோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா போனோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பூந்தமல்லி மெட்ரோக்கே போயிடலாம். சூப்பர். சோ மெட்ரோ ஸ்டேஷன் கூட இப்போ இந்த மந்த் ஓபன் பண்ண போறோம். இங்க இருந்து மவுண்ட் ரோட்ல இருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மவுண்ட் ரோடா இருக்கட்டும், டி நகரா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட் தான் லாஸ்ட், அது வரைக்கும் நம்மளால போய்க்க முடியும். அதாவது போயிட்டு வர முடியும். 40 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். எல்லாமே பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி ரெகுலர் பேஸ்ல இருந்துகிட்டே ரெகுலர் பேஸ் ஈச் 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். 15 நிமிஷம். இது இருக்கு இல்லைங்களா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறினாங்கன்னா மகாலட்சுமி நகரம் சொன்ன பஸ்லயே வந்து இறக்கி விடும். ப்ராஜெக்ட் ஆக்சுவலா வந்து பஸ் ஸ்டாப்பே. ஆட் அண்ட் அட்வான்டேஜஸ் ரொம்ப அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. கொடுத்துருக்கோம் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம சைட்ல வீடு பிளாட் வாங்கினவங்க வீடும் கட்ட ஆரம்பிச்சாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் பாப்பாங்க சார், சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாப்பாங்க. அதாவது பிரதர், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா சார். ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம லொக்காலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது பஞ்சமே கிடையாது. ஓகே. மோர் தென் ஒரு 10 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்கு, எவர்வின் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இங்க பத்மசேஷாத்ரி ஸ்கூல் இருக்கு. ஓகே. இப்போ கூட ஆக்சுவலா நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் பஸ் வந்து இங்க வாசல்லே நிக்கும். சூப்பர். அதாவது நீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அகப்பிரவேசம் வச்சா கூட உங்க பசங்களை ஆக்சுவலா வாசல்ல நின்றே பஸ்ல ஏத்தி விடலாம். ஒரு பயம் கிடையாது. சுத்தி வீடுங்க இருக்கு, ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி, சுத்தி ரெசிடென்ஷியல் பிளேஸ் மத்தியில தான். அது மட்டும் இல்ல, அபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு பயமே வேண்டாம். சைட்டோட இன்னொரு ஆட் ஆன் அட்வான்டேஜஸ்னா வந்து டைட்டில் பார்க் இருக்கு சார் ஆவடியில. பெரிய விஷயம். இப்ப திருவான்மியூர்ல வரும்போது அதோட லோகாலிட்டி எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சோ, அதே மாதிரி இப்போ வரகடத்துல ஆல்ரெடி இனாகிரேட் பண்ண போறாங்க. சோ அதே மாதிரி இப்போ நம்ம டைட்டில் பார்க் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்ப பாருங்க, இப்ப நம்ம பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா ஆவடி பட்டாபிராம் டைட்டில் பார்க் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துல பைக் எடுத்து அப்படி போனோம்னா 15 நிமிஷத்துல பார்க் போகலாம். ஓகே. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆமா. சோ அது மட்டும் இல்ல, இப்போ சிட்டிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் ஓபன் ஆயிடுச்சுன்னா சிட்டிக்கு எங்க வேணாலும் ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ல கனெக்ட் ஆயிடலாம். ஓஎம்ஆர்ல ஐடில ஜாப் பண்ணா கூட மகாலட்சுமி நகர்ல வீடு கட்டிட்டு தாராளமா போயிட்டு வரலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ் ரூட் இருக்கு. ஓகே. சோ மெயின் ரோடு அந்த பருத்திப்பட்டு மெயின்ல போனோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். சூப்பர். 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். எத்தனை பிளாட்ஸ் இருக்கு ஆக்சுவலா? இப்போ டோட்டலா 3 acres இது. 75 யூனிட்ஸ் இது. 75. அத லிமிட்டட் பிளாட்ஸ் தான். லிமிட்டட் பிளாட்ஸ் தான். லாஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணோம். ஓகே. சோ லான்ச்சிங் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50% சோல்ட் அவுட். ஓ சூப்பர் சார். சோ அதனால வீடு கட்டறது தான் வாங்கி இருக்காங்க பிளாட். ஏன்னா இவ்ளோ டெவலப்மென்ட்ஸ், இவ்ளோ ரெசிடென்ஷியல் பிளேஸ்க்கு மத்தியில அதுக்கு அப்புறம் மெட்ரோ ஆக்சஸபிள் பஸ் ஸ்டாப் வாசல்ல இருக்கும்போது யார் சார் விடுவா? கண்டிப்பா. சோ எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல பிரைம் கஸ்டமர்ஸ் தான் வாங்கி இருக்காங்க. அதுல வீடுங்கன்னு பாத்தீங்கன்னா வர்றது எல்லா வீடுமே மினிமம் ஒரு 1 crore 75-80 lakhs மேல தான் பட்ஜெட்டே கட்ட போறாங்க. ஓகே சார். இதை தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு வில்லா கட்டணும்னா நம்ம கிட்ட முன்பணமா எவ்வளவு இருக்கணும்? அதே டைம் ஒரு பிளாட் வாங்கணும்னா முன்பணமா எவ்வளவு? பிளாட் வாங்கணும்னா பிரதர் 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1 ground வரைக்கும் இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகே. மினிமம் வந்து ஒரு பிளாட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 45 lakhs. 45 lakhs. ஓகே. சோ அதுக்கு முன்பணம்னு பார்த்தோம்னா ஒரு மினிமம் ஒரு 10 lakhs கையில இருந்தா போதும். 10 lakhs 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் சார். உண்மைதான் சொல்றீங்க. ஓகே. 10 lakhs கையில இருந்தா போதும். ஆன் ரோடு பஸ் ரூட்ல இருக்கிற நம்ம மகாலட்சுமி நகர்ல ஒரு பிளாட் வாங்கலாம். வெறும் கையில 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். மீதி 80% வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா பேங்க் மேஜர் பேங்க்ல ஃபுல்லா டை அப் இருக்குல்ல சார்? இருக்கு. பேங்க் எல்லாமே டை அப் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கூட போலாம். ஓ சூப்பர். அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டலா இருக்கும், கிளியரா இருக்கும். நம்ம வந்து சிட்டிக்குள்ள சிஎன்பி அப்ரூவ் ரேர் அப்ரூவ் வந்து வாங்கி வச்சிருக்கனால டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கனால உங்களுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஹேசில் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வில்லா வாங்கி போடுறதுக்கு வந்து சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆட் அண்ட் அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாப்பாங்க. இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம சைட் எப்படி சார் ஆக்சுவலா வந்து? ஆல்ரெடி வீடு கட்டலாம். ஆல்ரெடி இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னொரு 5 பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் வாங்கி கொடுத்துட்டோம். சூப்பர். இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து இன்னொரு 1 இயர்ல ஒரு 30 வீடு வந்துரும். 30 வீடு? 30 வீடு எல்லாம் பார்ஷ் ஹவுசஸ் வந்துரும். ஓகே. டெவலப்மெண்ட் இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல 100%. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கிற லொக்காலிட்டியில தான் நம்ம சைட் இருக்கு, ஆன் ரோடு. ஸோ இதுல ஒரு 30 வீடுங்க வரும்போது என்ன ஆகும்னா, அதுவும் பாஷ் வீடுங்க வரும்போது உங்களுக்கு இதோட அப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ டிமார்ட்டா இருக்கட்டும், ஈவன் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாமே இப்போ
ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டிமார்ட் இப்போ இன்னொரு 10 நாள்ல ஓப்பன் பண்றாங்க. சூப்பர் சார். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படின்னா நகரில் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இங்க இருக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், இப்போ நம்ம மகாலட்சுமி நகர் வந்து நெக்ஸ்ட் அண்ணா நகர் கூட சொல்லலாம். கண்டிப்பா இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு 2 இயர்ஸ்ல அண்ணா நகர் மாதிரி நெக்ஸ்ட் அண்ணா நகர் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அண்ணா நகர்ல வந்து டைட்டில் பார்க் கூட கிடையாது. ஆக்சுவலா இப்போ ஆவடியில டைட்டில் பார்க் இருக்கு. அதுதான். அதாவது பிரதர் ஒண்ணும் இல்ல, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் இங்க திருவான்மையூர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது எப்படி பாத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் நான் சொல்றது ஒரு 30 கிலோமீட்டர் கண்டிப்பா டெவலப்மெண்ட். அங்க இருந்து ஓஎம்ஆர்ல இருந்து இங்க கிண்டி பூந்தமல்லி வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருந்தது. இப்போ டைட்டில் பார்க்ல இருந்து நம்ம சைட் ஒரு 15 நிமிஷம் தாங்க. ஓகே. ஸோ இன்னொரு மேக்ஸிமம் போனால் ஒரு 7 to 8 கிலோமீட்டர். கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா, யார் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல குறைவா தான் கொடுக்குறேன். அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எப்பயுமே வந்து நம்ம போன வாட்டி ஒரு வீடியோ பண்ணா அதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருந்தீங்க. இப்போ என்ன ஆஃபர் சார் கொடுக்க போறீங்க? அதே டைம் மார்க்கெட் வேல்யூட எப்பயுமே அக்கார்ட் ஹவுசிங் வந்து கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா. என்ன ஆஃபர் பிரைஸ்ல சார் கொடுக்க? கண்டிப்பா. அதாவது ஒரு வீடு மட்டும் கிடையாது, ரெண்டுக்காவது ஒரு வீடு தேவை இல்லையா? கண்டிப்பா சார். இல்ல சொந்தமா ஒரு இடமாவது தேவை இல்லையா? அவங்க எல்லாம் எது அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட் தான் இது. அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்காக சொல்றேன், ஆப்டான ஒரு சைட், ஒரு ஆப்டான சைட் மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடு கட்டி ஒரு ரெண்டல் இன்கம்க்கு ஒரு இமீடியட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பேசஸில் வந்து ஹோம்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம சைட்டில் வந்து ஒரு வீடு ஒரு 2 BHK வாங்கி போட்டாலே சரி, நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசை 2 வருஷத்துல 3 வருஷத்துல தாராளமா எடுத்துடலாம். அதாவது ஒரு 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 வீடு கட்டி ஒரு 3 போர்ஷன் கட்டி விட்டா கூட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அது. அந்த அளவு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அது. ஸோ நான் நீங்க வரும்போதே நம்ம சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்து திருப்தியா இருந்தா நீங்க என்கிட்ட வாங்க. பிரைஸ்ல சார் சொல்ல போறோம். ஆக்சுவலா நம்ம டீடைல் நிறைய சொல்லிட்டோம். கண்டிப்பா. என்ன ஆஃபர் பிரைஸ்ல சார் கொடுக்க போறோம்? கண்டிப்பா பிரதர். அதாவது ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன், நம்ம சைட்ல பொறுத்த வரைக்கும், நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் நோ புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. அதனால என்னன்னா மார்க்கெட் பிரைஸை விட நான் 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில 6000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சரௌண்டிங்ல பட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 per ஸ்கொயர் ஃபீட். 4950 தான். ஜஸ்ட் 4950 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அதாவது லான்ச்சிங் ஆஃபர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணா நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு. மண்ணோட சேர்த்து பொண்ணு கொடுக்கலாம். சூப்பர். மண்ணு வாங்கினா பொண்ணு கொடுக்கலாம். அதாவது கோல்டு கொடுக்குறேன். அதாவது 5 கிராம் 10 கிராம்லாம் கிடையாது. ஒரு கிரவுண்ட் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா 25 கிராம் கோல்டு நம்ம ஃப்ரீயா. சார் என்ன சார் சொல்றீங்க? 25 கிராமா? 25 கிராம் கோல்டு ஃப்ரீயா. நான் ஒரு 10 கோல்டு கேன் எதிர்பார்த்தேன், நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே 25 கிராம் போயிட்டீங்க. இல்ல, அதாவது புரோக்கர்ஸ், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. எல்லாம் சேவ் பண்ணி இன்டர்னா தான் இந்த ஆஃபரை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதுவும் டைரக்ட் கம்பெனி சேல். சூப்பர். உங்களுக்கு என்ன வருதோ அப்படியே மக்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்ல நீங்க அரை கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா கூட நான் உங்களுக்கு ஒரு 12.5 அதாவது 12.5 கிராம் கோல்டு நான் உங்களுக்கு ஆஃபரா கொடுக்குறேன். சார் உங்களை வந்து வெறுங்கையில அனுப்பவே மாட்டாரு. அதனால நீங்க நம்பி வாங்க. நிச்சயமா நம்மளோட ஃபேமிலி வந்து நிறைய பேர் வண்டருட்டி சேனல்ல இருந்தே தேடி வருவாங்க. அப்படி தேடி வந்தா பார்த்து பெஸ்டா பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி அந்த வீடியோக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்லாட் புக்கிங்ல இருந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி பட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரப்பதிவு கையில கொடுக்குற வரைக்கும் நம்ம சார் தான் இருப்பாரு. அதனால நீங்க வரி பண்ணிக்காம ஹேசில் ஃப்ரீயா, டென்ஷன் ஃப்ரீயா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். என்ன சொல்றது, வெல் டெவலப்மெண்ட் ஆன ஒரு லோக்காலிட்டியில இருக்கிற சைட்டு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் பிளேஸ்க்கு மத்தியில் டைட்டில் பார்க் இருக்குது, பூந்தமல்லி மெட்ரோ இருக்குது. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னொரு வேற லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் சார், டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வீடியோ. நிச்சயமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, வந்தால் தி பெஸ்ட்டாக கண்டிப்பாக வாங்க. ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பரே தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணலாம். சைட்டில் வந்தால் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நம்ம கிட்ட இருந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். வீடுன்றது ஒரு கனவு, கண்டிப்பாக ஒரு பிளாட்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவு. கண்டிப்பாக. ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு கடவுள் அனுகிரகத்தால் எல்லாருக்கும் அது அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி.